பொது அடிப்படை வருமானம் என்ற பெயரில் உலகின் பல நாடுகளில் இந்த திட்டம் சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டு வருது. கணக்கில் கொள்ளப்படாத பெண்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வழங்கிடவும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாளில் செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்தில் தொடங்கப்பட்டது. மகளிர் உரிமை தொகையாக இத்திட்டத்தின் மூலம் மாதம் 1000 ரூபாய், அதாவது ஆண்டுக்கு 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டையில் குடும்பத் தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். குடும்ப அட்டையில் ஆண் குடும்ப தலைவராக குறிப்பிடப்பட்டிருந்தால் அவரின் மனைவி குடும்பத் தலைவியாக கருதப்படுவார். இதெல்லாம் குடும்ப தலைவிக்கான வரையறைகளாக இந்த திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் முதல் பயனாளி. அடுத்ததாக திருமணமாகாத பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்துச்சுன்னா அவர்களும் இந்த திட்டத்தில் வருவார்கள். அவர்களும் குடும்ப தலைவியாக கருதப்படுவார்கள். இவங்க தான் இந்த திட்டத்தோட பயனாளிகள். இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான பொருளாதார தகுதிகளாக என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பமாக இருக்கணும். 5 ஏக்கருக்கு கீழே நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு கீழே புன்செய் நிலம் வச்சுருக்கிற குடும்பமாக இருக்கலாம். ஆண்டுக்கு 3600 யூனிட்டுக்கு கீழே வீட்டு பயன்பாட்டிற்கான மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய குடும்பமாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கான பொருளாதார தகுதிகள். 21 வயது நிரம்பிய பெண் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அதாவது செப்டம்பர் 15, 2002க்கு முன் பிறந்தவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த 2 கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.